1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எனக்கு என்னமோ நான் இங்க இருக்கிறது தான் சரின்னு தோணுது. அதனாலதான் சொல்றேன். ஏம்மா, நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட எதுவுமே சொல்லலையே. நேத்துல இருந்து நான் சொல்லிட்டே தானே இருந்தேன். கார்ல வரும்போது கூட மாமாக்கு ஃபோன் பண்ணி உன்னை ரெடியா இருக்க சொன்னேனே, அப்ப கூட நீ ஒண்ணுமே சொல்லலையே. என்னம்மா ஆச்சு உனக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? மனசுல எது இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. என் மனசுல எல்லாம் ஒண்ணும் இல்லடா. இத பாரு, என் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த வீட்டுல நல்ல மருமகளா நல்லபடியா புள்ளக்குட்டி எல்லாம் பெத்து உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும். அது தவிர என் மனசுல ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு, என்னோட பேச்சு, என்னோட செயல், என்னோட பிரார்த்தனை எல்லாமே உனக்காக தான் இருக்கும். மத்தபடியெல்லாம் என்னை பத்தி நீ கவலைப்படாத. இங்க பாரு, அடிக்கடி நீங்க வா, என்னை வந்து பாத்துட்டு போ. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ வந்து என்னை பார்த்துட்டு போ. ஏன் அப்ப கூட நீ அங்க வரமாட்டியா? அதெல்லாம் பாத்துக்கலாமா? இலக்கியா, எனக்கு என்னமோ லட்சுமி சொல்றது சரின்னு தான் தோணுது. அங்கிள், லட்சுமி இங்கேயே இருக்கட்டும். அவ எங்க இருக்கணும்னு விரும்புறாளோ அங்கேயே இருக்கட்டுமே. நீ சந்தோஷமா இரு. அம்மாவை பத்தி தம்பியை பத்தி கவலைப்படாதம்மா. அவங்கள நான் பாத்துக்கிறேம்மா. வசந்த் படிப்பை முடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. அவ லட்சுமியை பார்த்துப்பாம்மா. எனக்கு அஞ்சலி மட்டும் பொண்ணு இல்லம்மா, நீயும் என் பொண்ணுதான். 20 வருஷமா நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். லட்சுமி சொன்ன மாதிரி நீ அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு அது போதும்மா. நான் லட்சுமியை பாத்துக்கிறேன். சரி, கிளம்பலாம் இலக்கியா. இப்போதைக்கு அவங்க மனசுல ஏதோ பட்டிருக்கு. பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும். பாருங்க ஆண்டி, உங்களுக்கு எப்ப அங்க வரணும்னு தோணுதோ நாங்க உடனே வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவோம். அதே மாதிரி இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க 2 பேரும் வருவோம். எங்க அங்கிள் உங்களை பாத்துக்க இருக்காரு. நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்களே அங்கிளை பத்தி, அப்பவே என் மனசுல அவர் உயர்ந்து நிக்கிறாரு. ஒரு உண்மையை சொல்லட்டா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த காலத்துல இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு கேரக்டரை பாக்குறது ரொம்ப கஷ்டம். அம்மா, நீ கூட வராதது எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்குமா. ஆனா ஒண்ணு, அவர் சொன்ன மாதிரி எப்போ உனக்கு வரணும்னு தோணுதோ சொல்லு. அடுத்த நிமிஷமே நாங்க வந்து கூட்டிட்டு போயிடுறோம். வாமா, ஒரு அங்கிள். வாங்க மாப்பிள்ள. வரோம் மாமா. போயிட்டு வாமா. வர அங்கிள். வாங்க மாப்பிள்ள. வரேன்.
பைரவி சாதாரணமான ஆள் இல்ல. 1000 சிந்தாமணி ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு பைரவி உருவாக முடியும். தொட்டிலையும் ஆட்டிட்டு குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு எப்படியெல்லாம் நாடகம் ஆடுறாங்க. அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இலக்கியா, அழாமாவா? உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வரணும்னு முடிவெடுத்தது, நாம இங்க வந்தது எதுவுமே தப்பு கிடையாது. அவங்களுக்கு நம்ம கூட வர விருப்பம் இல்ல போல இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ ஆசைப்பட்டேன்னு தான் நான் உன் கூட வந்தேன். நானும் தான் கூப்பிட்டேன், பார்த்தல்ல. என் அம்மா ஏன் வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு தெரியல சார். நேத்து நான் ஃபோன் பண்ணும்போது கூட ஆரம்பத்துல வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னதும் சரி வரேன்னு சம்மதிச்சாங்க. ஆனா திடீர்னு ஏன் அவங்க மனசு மாறுச்சு, எதுக்கு மாறுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என் அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். எனக்கு எல்லாமே அம்மா தான். சின்ன வயசுல இருந்து அப்பாவோட ஆதரவு கிடைக்கல. அப்பா எங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்க போனார்னே தெரியாது. பொறுப்பில்லாத மனுஷன். அப்பா சுமக்க வேண்டிய எல்லா பாரத்தையும் அம்மா எனக்காக தம்பிக்காக சுமந்தாங்க. என் அம்மாக்கு உடல் உழைப்பு மட்டும் இல்ல, உடல் உழைப்பு இருந்தா கூட அசந்து தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். ஆனா ஒவ்வொரு நாளும் எங்க அத்தை எங்க அம்மாவை குத்தி காயப்படுத்தினாங்க. என் அப்பா ஓடி போனதுக்கு என் அம்மா என்ன பண்ண முடியும்? அதையே சொல்லி சொல்லி எங்க அம்மாவை அழ வச்சாங்க. என் அம்மாவோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது சார். என்னையும் என் தம்பியையும் ஆளாக்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நான் நைட்டு தூங்கிட்டு இருப்பேன். திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தா என் அம்மா அந்த பக்கம் திரும்பி படுத்து விசம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த கொடுமை எல்லாம் பார்த்தவனா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதனாலதான் என் அம்மாவை இனிமையாவது கஷ்டப்படுத்தாம என் பக்கத்துல வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. பாரு, அழுது ஒண்ணுமே ஆக போறது இல்ல. ஒரு நாள் எல்லாமே மாறும். அவங்களே மனசு மாதிரி நம்ம கூட வருவாங்க. பாருங்களுக்கு, வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் வரும். நாம பட்ட கஷ்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. முதல்ல உன் மைண்ட காம் ஆக்கணும். நம்ம ஏதாவது பாட்டு கேட்கலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்க விடுறீங்களா சார்? பாத்தியா, உன் பிரச்சனையே தான். எந்த பிரச்சனையை மறக்கணும்னு நினைக்கிறியோ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் மைண்டை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த பாட்டை போட்டேன். நீ அதை நிறுத்த சொல்ற. ஏன்னா உன் பிரச்சனையை நீ மறக்க விரும்பல. அதை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற. இதுதான் பல பேரோட பிரச்சனை. மன கஷ்டமா இருந்தா, மனசு ஒரே விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். உங்க அம்மா வராததுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல வந்து தங்குறதுக்கு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தர்ம சங்கடமா இருந்திருக்கலாம். உங்ககிட்ட வரேன்னு சொல்லிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். காரணத்தை நீங்க சொல்றீங்க, ஆனா என் மனசு கேட்கல. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு? நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தேன்ல. உங்க அம்மா வரலங்கிற கோவத்தை எதுக்கு என் மேல காமிக்கிற?
இலக்கியா, ஆ, நடந்ததெல்லாம் மறக்க முயற்சி பண்ணு. கார்ல வரும்போதே உங்ககிட்ட நிறைய சொல்லிட்டேன், நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. உங்க அம்மாவோட முடிவு எதுவுமே ஃபைனல் டிசிஷன் இல்ல. எல்லா முடிவுமே ஒரு நாள் மாறக்கூடியதுதான். வா. என்னங்க, இதோ வரேன் ஜானகி. அவங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாங்க. வாங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அம்மாவுக்கு தம்பிக்கு ரூம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க சொன்ன பொருள்லாம் வச்சாச்சுமா. சரி நீ போ. ஆ. இலக்கியா நீ வா. ஆ, வாமா இலக்கியா. என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க அம்மாவும் தம்பியும் எங்கம்மா? இல்லம்மா, அவங்க வருவாங்கன்னு தான் இவர் ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்து நிறுத்தி வச்சேன். அவங்க வரும்போது நீங்க ரிசீவ் பண்ணணும், அதுதான் மரியாதைன்னு சொன்னேன். உன் மாமாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. இருந்தாலும் இலக்கியாவோட அம்மா வந்தா அவங்களோட பேசிட்டு போலாம் தான் வெயிட் பண்றேன். எங்க அவங்க? ஜானு, அவங்க எங்க கூட வரல. என்ன சொல்றீங்க? அவங்கள கூட்டிட்டு வரேன் தானே போனீங்க, ஏன் வரல? என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு அவங்க முடிவை மாத்திட்டாங்க. நான் என் அண்ணா வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. இவ அம்மாவுக்கு நாம கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்லையே. என்னப்பா இது, நேத்து வரைக்கும் வரேன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போகட்டும். கௌதம், என் கூட வா, வண்டி எடு, நாம போய் கூட்டிட்டு வந்துடலாம். வா. அண்ணி இல்ல ஜானு. நில்லுங்க. எதுக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க கால்ல விழுந்து கெஞ்சி கூட்டிட்டு வர போறீங்களா? தேவையில்லை. கூட்டிட்டு வந்திருக்கீங்களே மருமக, இவதானே இவ அம்மாவும் தம்பியும் நம்ம வீட்லயே இருக்கணும்னு கேட்டுக்கிட்டா? இவ கேட்டான்னு கௌதம் வேற என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். சரி போனா போகுது, புள்ள பெர்மிஷன் கேக்குறானேன்னு நானும் கொடுத்தேன். ஆனா என்னாச்சு? பாரு கௌதம், நான் சொல்லிட்டேன், நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. உன்னோட அருமை அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஒண்ணும் இல்லாதவங்க கிட்ட ஒரு வைரம் கிடைச்சா அது கண்ணாடின்னு நினைச்சு அப்படி போட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உன்னோட அருமை அவங்களுக்கு தெரியல. நீ சாதாரண ஆள் இல்லப்பா, நீ பெரிய தொழில் அதிபர், கோடி கோடியா டர்ன் ஓவர் கொடுக்கறவன். உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் வேலை பாக்குறாங்க. அப்படிப்பட்ட நீ போயும் அவங்க வரலன்னா என்ன அர்த்தம்? அத்தை, அவங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, அதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. ஓஹோ, அண்ணே என்னன்னே தெரியலண்ணே, இந்த வீட்ல கொஞ்ச நாளா ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டி, ஐஷு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ கரெக்டா தானே சொல்றா. அவங்க அபிப்பிராயத்துக்கு நாம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்ல. கார்த்தி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? தங்கச்சம்மா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீ தானே இப்ப சொன்ன மத்தவங்களோட அபிப்பிராயத்தையும் மதிக்கணும்னு. தங்கச்சியம்மா என்ன சொல்றாங்கன்னு அதையும் தான் கேட்போம். பாரு கௌதம், இவளுக்காக நீ உன் ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி போய் அவங்கள கூப்பிட்டுருக்க. ஆனா அந்த பொம்பளை வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாருங்க, மரியாதையா பேசுங்க. ஏன் அம்மான்னு மட்டும் இல்ல, யாரையுமே பொம்பளை அது இதுன்னு இலக்காரமா பேசாதீங்க. நீங்க கொடுக்கிற மரியாதை தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அத மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க. பாத்தியா கௌதம், இவ ஆத்தாக்காரி வரலன்னு அந்த கோவத்தெல்லாம் ஏன் மேல காட்டுறா. நான் தானே அவங்க இங்க வந்து தங்கட்டும்னு பெர்மிஷன் கொடுத்தேன். என்னமோ எப்பவுமே நான் நல்லது பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்குறதே எனக்கு வழக்கமா போயிடுச்சு.
ஏதோ அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். அவங்களுக்கு குடுப்பனை இல்ல போல இருக்கு. இங்க வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்களே நினைச்சிட்டாங்க போல. அதனாலதான் அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க, அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாருங்கன்னு. நம்ம ஜோசியக்காரர் சொன்னார்னு இவளை கூட்டிட்டு வந்து வச்சுட்டோம். இன்னைக்கு பால் போட்டவ பேப்பர் போட்டவெல்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகன். போதும், நிறுத்துங்க. பால் போடுறது பேப்பர் போடுறதெல்லாம் கேவலமான தொழில் இல்ல, அதெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறது. ஒரு நாள் பேப்பர் போட்டு பாருங்க, வீடு வீடா ஏறினாதான் உங்களுக்கு தெரியும். மூட்டு வலி வந்து படுத்துருவீங்க. பாத்தியா கௌதம், நான் போய் பேப்பர் போடணுமா? என்னோட ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? இதெல்லாம் எதனால வருது? இவங்க ரேஞ்ச் அப்படி. இவ ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி தானே திங்க் பண்ணுவா. எத்தனையோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இவளை போய் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ச்சே, அதான் நம்ம வீட்ல எனக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. அண்ணே, அடுத்து உங்க மரியாதையும் அண்ணி மரியாதையும் போக போகுது. ஏற்கனவே கௌதம் மரியாதை போயிடுச்சு. அவன் ஸ்டேட்டஸ விட்டு இறங்கி போய் கால்ல விழாத குறையா கெஞ்சி கேட்டிருக்கான். அப்பவே இவனுக்கு மரியாதை போயிடுச்சு. உங்க மரியாதையாவது நீங்க காப்பாத்திக்கோங்க. பாரு கௌதம், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? வீடு தீப்பிடிச்சு எரியறப்போ நிதானமா நின்னு யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இம்மிடியேட்டா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கணும். இந்த வீட்டோட மானம் மரியாதையை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. இனிமே இங்க இருந்து யாரும் போய் அவமானப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் தானே அவங்கள கூட்டிட்டு வர சொன்னேன், அவங்க வரல. இப்ப என்ன? இவ என்ன எதிர்பார்க்கறா? நான் போய் எங்க அண்ணன் அண்ணி போய் எல்லாரும் போய் அவங்க வீட்டுல நின்னு கெஞ்சணுமாமா? பாரு கௌதம், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒண்ணும் இல்லாதவங்களை எல்லாம் தூக்கி வச்சு ஆடக்கூடாது. அவங்களுக்கு அவங்க ரேஞ்சே புரியாது. ஓவரா ஆடி எல்லாத்தையும் கவுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட ஈடு இல்லாதவங்களை நம்ம கூட சேர்த்துக்க கூடாது. பெரிய பெரிய இடத்துல எல்லாம் அந்த மாதிரி செஞ்சுதான் அவமானப்பட்டிருக்காங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க, நடு தெருவுல நின்னு இருக்காங்க. கௌதம், இவங்க அம்மா தம்பியை கூட்டிட்டு வரதுக்காக நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்ட, நானும் கொடுத்தேன். ஆனா அத அவங்க காப்பாத்திக்கல. இனிமே நான் சொல்றதுதான் இந்த வீட்ல நடக்கணும். இனிமே என் பேச்ச மீறி நீ அங்க போக கூடாது. அவங்க வீட்டு வாசல்ல நீ கால் எடுத்து வைக்க கூடாது. நீ என் பேச்ச மீறி அங்க போனா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்திருக்காளே, அவளுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அவளுக்கு கொடுத்த சாய்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே அவ அம்மாவையோ தம்பியையோ இங்க கூட்டிட்டு வரணுங்கிற நினைப்பு அவளுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அவளும் அவங்க வீட்டுக்கு போக கூடாது. இந்த வீட்டு மருமகளா வாழணும்னு நினைச்சா வாழட்டும், இல்லன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகட்டும். அதுக்கும் இதுக்கும் நடுவுல தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க.
அஞ்சலி மாதிரி இருக்கே. கரெக்ட், அஞ்சலியே தான். எங்கேயும் மும்பைக்கு ஓடி போயிட்டு சொன்னாங்க. இவன் இங்க இருக்கா? சம்திங் ராங். அதுவும் இல்லாம 100 பவுண்ட் நகை வேற எடுத்துட்டு போயிட்டா. புடிச்சு விசாரிக்கணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.